ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம 2010 வருஷம் ரிலீஸ் ஆன ECA அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஸ்டோரி ஒன்று என்னென்னா, நம்ம ஹீரோயின் வெர்ஜின் இல்லை அப்படின்னு ஒரு நியூஸ் அவங்க ஸ்கூல் ஃபுல்லாமே பரவ ஆரம்பிச்சிருது. அந்த நியூஸ் மட்டும் இல்லாமல் போக போக அவங்க அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு எல்லாரு கூடயுமே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் பரவ ஆரம்பிக்குது. இதில் இருந்தெல்லாம் அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, அவங்க உண்மையிலேயே அப்படியா இல்லையா அப்படின்னு சொல்கிற ஒரு தாறுமாறான படம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஒன்று கேட்குது. இந்த மாதிரி என்னோட ஸ்கூல் லைஃப் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு, என்னோட ஸ்கூலும் அப்படிதான், ஆனால் அது ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு ஒரு போர்டை பிடிச்சிட்டு ஒரு பொண்ணு ஏதோ ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவ பேரு ஆலிவ். இவளோட லைஃப்பை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே அங்கே கட் பண்ணால் அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு திரும்ப ஸ்கூலை காட்டுறாங்க. அப்போ கிரிஃபித்னு ஒரு சாரை காட்டுறாங்க. இந்த சார் கிட்ட நான் ரொம்பவே நல்ல பேர் வச்சிருந்தேன், ஆனால் அது எல்லாம் போக போக போயிடுச்சு அப்படின்னு அப்படியே சொல்லிட்டு நம்ம ஆலிவியும் அவளோட ஃப்ரெண்டு ரிகானனையும் காட்டுறாங்க. அந்த ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு அவங்க வீக்கெண்டை பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ரிகானனும் நீ இந்த வாட்டி எங்க கூட வந்து வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ணு அப்படின்னு அவங்களோட வீட்டுக்கு கூப்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோயின் ஆலிவுக்கு அங்க போகிறதுக்கே பிடிக்கல. ஏன்னா அவளோட பேரண்ட்ஸ், அதாச்சும் அந்த ரிகானன் இருக்காள் அவளோட ஃப்ரெண்டு, அவளோட பேரண்ட்ஸ் ரொம்பவே ஒரு மோசமான பேரண்ட்ஸ். அவ ஏற்கனவே இந்த மாதிரி அவங்க கூட கொஞ்சம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிருக்கா, ஆனா அவங்க ரொம்பவே வியர்டா நடந்திருப்பாங்க. அதனால இந்த ரிகானன் கூட அவ வீக்கெண்ட் செலிப்ரேட் பண்ண பிடிக்காதனால எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு அப்படின்னு அவன் சமாளிக்கிறான். ஆனா இந்த ரிகானன் விடவே மாட்டேறா. என்ன வேலை, என் கூட வான்னு டார்ச்சர் பண்ண. நான் என்னோட ஃபர்ஸ்ட் டேட் போறேன், அது ஒரு காலேஜ் பையன், அவங்க கூட நான் டேட்டிங் போறேன், அதனால இந்த வீக்கெண்ட் நான் ரொம்பவே பிஸி அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றான். சரின்னு ரிகானனும் அங்க இருந்து விட்டுட்டு போயிடுறான். ஆனா இவளோட வீக்கெண்ட் பிளான் என்ன தெரியுமா, என்னமோ மொக்கைய ஒரு பாட்டை போட்டு அதுக்கு டான்ஸ் ஆடுறதும் அந்த பாட்டை பாடுறதும். சிம்பிளா சொல்ல போனோம்னா ராஜா ராணி படம் நஸ்ரியா மாதிரிங்க. அப்படி ஒரு கேரக்டர் தான். அவ வெளியா அவ்வளவா யார் கூடயுமே போயிருக்க மாட்டா, வீட்டுக்குள்ள பயங்கரமா அட்டூரியம் பண்ணிட்டு இருக்கிறதோட சரி. அப்படியே திரும்ப அங்க கட் பண்ணா அப்புறம் அந்த நாள் ஸ்கூல்ல மண்டே ஆகுது, எல்லாருமே ஸ்கூலுக்கு வராங்க. அப்ப கரெக்டா ரிகானனும் வந்து ஆலிவ் கிட்ட அன்னைக்கு டேட் பண்ணியே என்ன ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஆச்சான்னு அவ வேற ஏதாச்சும் நடந்துச்சா அப்படின்னு எதிர்பார்க்கிறா. ஆலிவும் ஃபர்ஸ்ட் இல்ல எனக்கு அப்படிலாம் நடக்க கிடையாது, நான் அப்படி எந்த விஷயமும் பண்ண கிடையாது, நீ நினைக்கிற விஷயம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த ரிகானன் விடவே மாட்டிறான். நம்ம ஆலிவர் ரெஸ்ட் ரூம்குள்ள கூட்டிட்டு போய் உண்மையை சொல்லு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பொய் சொல்லிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு அவ எதையோ எதிர்பார்க்கறா. எதனா இவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு ஆலிவ் வாயிலிருந்து வரணும். அதுக்காக அவ அப்படி டார்ச்சர் பண்றா. ஆலிவும் வேற வழி இல்லாம ஆமா எங்களுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொல்ல. அப்ப கரெக்டா வாஷ்ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு வரா. இவ பேரு மேரியன். இவ தான் இந்த ஸ்கூலோட லீடர். ரொம்பவே ஒரு பீட்டரான பொண்ணு கூட. இவ வந்து கேட்டும் கேட்காத மாதிரி அப்படியே அவங்கள ஒரு லுக் விட்டு போயிடுறா. அப்படியே திரும்பவும் அங்க கட் பண்ணி நம்ம ஆலிவ ஒரு கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க, அங்க காட்டுறாங்க. திரும்பவும் ஆலிவ் ஒரு போர்டை பிடிச்சிட்டு இதுதான் என்னோட 2வது பாகம், ரொம்பவே கெட்ட விஷயமான 2வது விஷயம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஸ்கூல் லைஃபை காட்டுறாங்க. அப்போ ஒரு இடத்துல நம்ம ஆலிவ் நின்று இருக்கும் போது எல்லாருமே சுத்தி நம்ம ஆலிவே பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்பதான் விஷயம் புரியுது. அந்த லீடர் ஒருத்தி இருந்தால அவ இந்த ரிகானனும் ஆலிவும் பேசுறத ஒட்டி கேட்டு போய் ஸ்கூல் ஃபுல்லாமே பார்த்து வச்சுட்டா. அதனால ஆலிவ் வெர்ஜின் இல்ல, அவ வெர்ஜினிட்டி லாஸ் பண்ணிட்டா அப்படின்னு அந்த ஸ்கூல் ஃபுல்லா பயங்கர வேகமா பரவுது. அதாச்சும் நம்ம கொரோனா வைரஸோட ரொம்பவே வேகமா பரவிடுது இந்த ரூமர்ஸ். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆலிவும் அந்த லீடர் பொண்ணு இருக்கால அவகிட்ட போய் நான் உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு, இந்த மாதிரி நீ கேட்டது எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே போய் தான், நான் ரிகானன் கிட்ட சும்மா தான் சொன்னேன், இதை நீ பெரிய விஷயமாக்காத அப்படின்னு சொல்ல. ஆனா அந்த லீடரோ ரொம்பவே பீட்டு போறவளாச்சே, அவ ரொம்ப ஓவரா பேசிட்டு போக போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆலிவ் வந்துடுறாங்க. அப்படியே இன்னொரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேக்குது, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். சாச்சா இல்ல இதுதான் என்னோட செகண்ட் டைம், ஏன்னா இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஆலிவ் சின்ன வயசுல காட்டுறாங்க. ஆலிவுக்கு ஒரு கிரஷ் இருந்திருக்கும் சின்ன வயசுலயே, அவன் கூட கிஸ் பண்றது தான் நம்ம ஆலிவோட ஆசையாவே இருந்திருக்கும். அப்போ ஒரு பெட்ல அந்த சின்ன பொண்ணா இருக்கிற ஆலிவும் அந்த சின்ன பையனும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சின்ன பையன் நம்ம ஆலிவ் கிட்ட என்ன சொல்றானா, இந்த மாதிரி நான் வெளியே உன கிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிடு, ஆனா நம்ம எதுவுமே பண்ண வேணாம், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு, நீ இப்படிதான் சொல்லுவ அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கிறான். நம்ம ஆலிவும் ஓகே நான் வெளியே எதுவுமே சொல்ல மாட்டேன், இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவங்க கிஸ் பண்ணிட்டு நினைச்சிடறாங்க. இதுதான் வாழ்க்கையில் நடந்த ஃபர்ஸ்ட் ரூமர்ஸ். இவ வெர்ஜினிட்டி லாஸ் ஆயிட்டா அப்படின்னு இவ்வளவு பெரிய ரூமர் இப்போ செகண்டா போய்கிட்டு இருக்கு.
அப்புறம் அவ ஸ்கூல்ல இருந்து கிளம்பி அவ வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட நடந்த விஷயத்துல சொல்லிட்டு இருக்கான். என்னை பத்தி ரொம்பவே பெரிய ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும்ல, என்னோட வீக்கெண்ட் எல்லாமே நான் வீட்டில் தான் இருப்பேன். அதுல உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அவங்க அம்மா அப்பா ரொம்ப 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 செம ஃப்ரெண்ட்லி கேரக்டருங்க. அவங்க எதையுமே ஈஸியாக தான் எடுத்துக்குவாங்க. அதனால உன்னை பத்தி எங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும், நீ எதை பத்தி கவலைப்படாத ஆலிவ் அப்படின்னு அவளுக்கு தைரியம் கொடுக்க, நம்ம ஆலிவும் ஒரு முடிவு பண்றான். அவங்க எல்லாருமே ஸ்கூல்ல அவளை பத்தி தப்பா தான் பேசுறாங்க, அதனால அவளும் அப்படியே இருக்கலாம், அவங்க என்னதான் பண்ண போறாங்கன்னு பார்த்தலாம் அப்படின்னு அவ வேற லெவல்ல வேற மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு போறான். அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே நம்ம ஆலிவ் தான் பாக்குறாங்க. சொல்லப்போனா ஸ்கூல்லே நம்ம ஆலிவ் பின்னாடி தான் சுத்துதுன்னு கூட சொல்லலாம். அப்புறமா ஆலிவ் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த மெரியன் இருப்பல்ல லீடர், அவளோட கேங்ல ஒரு பொண்ணு நம்ம ஆலிவ் கிட்ட வம்பிழுக்க ஆலிவ் செம கடுப்பாயி ஒரு பெரிய பேட் வேர்ட்ல திட்டிடுறா. அதனால அங்க கிரிஃபித்னு ஒரு சார் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு. அவரு நம்ம ஆலிவை கூப்பிட்டு நீ போய் பிரின்சிபல் ரூம்ல பாரு அப்படின்னு சொல்லி அனுப்ப, அவ நேரா பிரின்சிபல் ரூமுக்கு வரா. அங்க பிரின்சிபல், நீ இவ்வளவு பெரிய பேட் வேர்ட்ல பேசக்கூடாது, நம்ம ஸ்கூலுக்குன்னு ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு, இதுதான் நீ கடைசியா இருக்கணும், இனி நீ அப்படி பேசுனீன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சில பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி அங்க இருந்து அனுப்பிடுறா. அப்புறமா அங்க ஆலிவும் அவளோட வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் நடந்த விஷயத்துல சொல்றா. அவங்க அம்மா அப்பா பரவாயில்ல, பனிஷ்மெண்ட் தானே, கொஞ்ச நாள் தான் போயிடும் அப்படின்னு சொல்ல, அவ பனிஷ்மெண்ட் என்னன்னா ஸ்கூல் வாஷ்ரூம் அப்புறம் கிரவுண்ட் எல்லாம் கிளீன் பண்றது தான். இவ கிரவுண்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது இவ கூடயே இன்னொருத்தரும் கிரவுண்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கான். இவன் பேரு பிராண்டன். அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க அப்படியே வாஷ்ரூமை கிளீன் பண்ண போறாங்க. அப்போ நம்ம ஆலிவும் ஒரு உண்மையை சொல்றான், இது எல்லாமே ரூமர்ஸ் தான், நான் அப்படி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டே கிடையாது, அந்த ரிகானன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் இப்படி ஒரு பொய் சொன்னா, ஆனா இவ்வளவு பெரிய ரூமர் ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவ எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. பிராண்டனும் நம்ப ஆரம்பிக்கிறான். அப்படியே திரும்பவும் அங்க கட் பண்ணா இந்த பக்கம் ரிகானனும் ஆலிவும் ஒரு கார்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ரிகானனும் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னானா அப்படின்னு கேட்க, இல்ல நாங்க ஒரு டைம் தான் டேட் பண்ணோம், எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல அதனால விட்டுட்டேன் அப்படின்னு அந்த ரிகானன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஆலிவுக்கு போன் வருது. அது யாருன்னா அந்த பிராண்டன், நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா, நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு கேட்க, அப்ப கரெக்டா ரிகானன் கிட்டையும் அந்த பிராண்டனை பத்தி சொல்றான். சரி அவன் ஒரு கே தானே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, அப்படியா, ஆமா அவனை பத்தி எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு அந்த ரிகானன் சொல்ல, சரி விடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிராண்டனும் அடுத்த நாள் நம்ம ஆலிவோட வீட்டுக்கு வந்து கதவை தட்ட, அவங்க அம்மாவும் ரொம்பவே ஜாலியா வெல்கம் பண்ணி அவனும் அந்த ஆலிவ் ரூமுக்கு போறான். அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க, இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ரூமர் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா, நான் ஒரு கேனு அப்படின்னு அந்த பிராண்டன் ஆலிவ் கிட்ட கேட்க, ஆமா நேத்து ரிகானன் கூட சொன்னான் அப்படின்னு சொல்ல, அது உண்மையான ரூமர் கிடையாது, ஆனா அது உண்மையான விஷயம் தான், ஆனா இது வெளியே தெரிஞ்சனால எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு, அதை போக்குறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு அந்த ஆலிவ் கிட்ட கேட்க, அந்த ஆலிவ், நான் என்னடா இதுல உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, நான் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டேன்னா இனி என்ன கேனு யாருமே சொல்ல மாட்டாங்க, அது நீயா தான் இருக்கணும் அப்படின்னு ஆலிவ் கிட்ட கேட்க, பேசாம இருந்து நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன் அப்படின்னு ஆலிவ் பயங்கரமா திட்டுறா. அப்புறமா அந்த ஆலிவ் கிட்ட வந்து பிராண்டன், இந்த மாதிரி நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, உனக்கு கிரியேட் பண்ண மாதிரி ஒரு ரூமரை எனக்கும் கிரியேட் பண்ணி கொடு, நான் வேணா உனக்கு பே வேணாலும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்படின்னு அவன் மூஞ்சியை பார்த்தாலும் பாவமா இருக்கு அப்படின்னு ஆலிவ் ஒத்துக்கிறான். அந்த நாள் நைட்டு ஒரு பார்ட்டி இருக்கும். அந்த பார்ட்டிக்கு நம்ம ஆலிவும் பிராண்டனும் ஒட்டுக்கா போறாங்க. அந்த வீட்டுல எல்லாரும் முன்னாடியுமே அவங்க ரெண்டு பேருமே பெட்ரூம்குள்ள போய், ஆனா இவங்க உள்ள எதுவுமே பண்ணிக்கல. நம்ம ஆலிவும் அந்த பிராண்டனும் சும்மா சவுண்டு மட்டும் போடுறாங்க. இந்த சீன் ரொம்பவே வேற லெவல் ஃபன்னா இருக்கும். அவங்க பெட்ல உட்காந்துட்டு பெட்ல குதிக்கிறது என்ன, வேணும்னே சவுண்டு போடுறது என்ன, வெளியே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே நம்ப வச்சிடறானுங்க. வெளியே இருக்கிறவங்களும் ரொம்பவே நம்பி, ஓ இவங்களுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு ஒட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லா வேலையும் முடிஞ்சு அவங்க கரெக்டா வெளியே வர, எல்லாருமே நம்ம பிராண்டனை, நீ கே இல்ல மச்சான், நீ வேற லெவல் மச்சான் அப்படின்னு அவனை கூட்டத்துக்குள்ள சேர்த்திக்கிறாங்க. அப்புறமா நம்ம ஆலிவும், அப்பா ஒரு வழியா வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு வீட்டுக்கு வர, கரெக்டா ஆலிவுக்கு ஒரு போன் வருது. அது யாருன்னு பார்த்தா அந்த ரிகானன் இவரோட ஃப்ரெண்ட் இருப்பாள், அவதான். நீ ஏன் இப்படி ஆயிட்ட, நீ ஒரு ப்ராஸ்டிடியூட் அளவுக்கு போயிட்ட, நீ எப்படி எல்லாரு கூடயுமே இப்படி இருக்கலாம் அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு போனை வச்சிடறா. நம்ம ஆலிவுக்கு செம கடுப்பாயிருது. எல்லாத்துக்குமே நான் நல்லது செஞ்சா எனக்கு இப்படிதான் நடக்குது, நான் இவனுக்கு சொல்ற மாதிரியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா சில ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கிழிச்சு ஒரு புது வகையான ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அப்ப அவங்க அப்பா வந்து, என்னமா புது வகையான ட்ரெஸ்ஸா, சரி சரி ஸ்கூலுக்கு சும்மா போட்டு போய் கலக்கு அப்படின்னு செம்ம ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஏன்னு ஒரு சிம்பிள் வச்சு அப்படியே கெத்தா செம்ம சீனா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வரா. அங்க இருக்கிற எல்லாருமே இவ்வளவுதான் பாக்குறாங்க. அப்ப டேரக்டா ரிகானன் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட நின்று இருக்கா. நம்ம ஆலிவ் வந்து அந்த ரிகானன் கிட்ட பேச, அந்த ரிகானனோட பாய் ஃப்ரெண்டே நம்ம ஆலிவ் கிட்ட வலிகிறான். இதை பார்த்த ரிகானனும், இன்னிலிருந்து உன்னோட என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக, பரவாயில்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவும் சும்மா தக் லைஃப் பண்ற மாதிரி வேற லெவல்ல நடந்து போயிடுறா. இப்படியே கொஞ்ச நாள் போக ஆலிவ் ரொம்பவே கெட்ட பொண்ணு அப்படிங்கிற ஒரு ரூமர் எல்லாருக்கிட்டையுமே பரவ ஆரம்பிக்குது. அந்த ஸ்கூல் ஃபுல்லாமே ஆலிவ் பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா ஆலிவும் ஒரு இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப டோடுன்னு ஒரு பையன் வந்து பேசிட்டு போறான். இவனும் இந்த காலேஜ்ல கொஞ்சம் டம்மி பீஸா தான் இருப்பான், ரொம்ப கஷ்டப்படுற பையன் கூட. அவன் வந்து நம்ம ஆலிவ் கிட்ட கேஷுவலா பேசிட்டு அப்படியே போக, பின்னாடி இருந்து ஒரு குண்டை
நம்ம ஆலிவ் கிட்ட உனக்கும் பிராண்டனுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, நீ என்னடா இப்போ வந்து புதுசா சொல்லிட்டு இருக்க, இது ஸ்கூலுக்கே தெரியும்டா அப்படின்னு அந்த குண்டன் கிட்ட சொல்ல, அந்த குண்டனும் இல்ல உண்மையா நடந்துச்சுன்னு பிராண்டன் என்கிட்ட சொன்னா, நானும் பிராண்டன் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீ எனக்கும் பிராண்டனுக்கு செஞ்ச மாதிரி ஹெல்ப் பண்ணணும், நீ ஒரு ரூமர் மட்டும் கிரியேட் பண்ணி விடு, அப்பதான் நிறைய பொண்ணுங்க நான் குண்டா இருக்குன்னு என்ன அவாய்ட் பண்ணாம என் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க, நான் உனக்கு பே வேணாலும் பண்றேன், எனக்கு இந்த ரூமரை மட்டும் கிரியேட் பண்ணி விடு அப்படின்னு திரும்பவும் பாவமா நம்ம ஆலிவ் கிட்ட கேட்க, ஆலிவுக்கு ரொம்பவே ஹெல்பிங் மைண்டானால சரிடா இந்த ஒரு டைம் தான் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டனுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு ரூமர் ஒன்று கிரியேட் பண்ணிடுறான். அந்த குண்டனுக்கும் நம்ம ஆலிவுக்கும் கனெக்ஷனுங்கிற மாதிரி அது ஸ்கூல் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. ஆனா சில உண்மைகளை சில பேர் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 4-5 பேர் பக்கம் நம்ம ஆலிவ் வந்து அப்ரோச் பண்றாங்க, எனக்கும் ஹெல்ப் பண்ணு, எனக்கு இந்த மாதிரி ரூமரை கிரியேட் பண்ணுன்னு. சரின்னு ஹெல்பிங் மைண்ட் ஆச்சே நம்ம ஆலிவ் தான் எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணி நிறைய ரூமர்ஸ் இவளுக்கு நிறைய கெட்ட பேரை வாங்கி கொடுக்க ஆரம்பிக்குது. சொல்ல போனா இந்த ஸ்கூல்ல எல்லாருமே இவள ஒரு தப்பான கண்ணோட்டத்துல தான் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவ இவ்வளவு கெட்ட பேர் வாங்கினது அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்ல, இந்த ரூமர்ஸ் எல்லாம் அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸுக்கும் இவளோட விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்க. அப்போ கிரிஃபித்னோட சார் இருப்பார்ல, அவரும் கூப்பிட்டு இந்த மாதிரி உன்னோட ஸ்கூல் முடிஞ்சக்கு அப்புறம் என்னோட ஒய்ஃபை போய் பாரு அப்படின்னு அந்த சார் சொல்ல, இவங்களோட ஒய்ஃப் என்ன வேலை பண்ணிட்டு இருப்பாங்கன்னா இதே இடத்துல தான் ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சில்ட்ரன்ஸ்க்குலாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் புரிய வைக்கிற ஒரு ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் சரின்னு நம்ம ஆலிவும் அந்த கிரிஃபித்தோட ஒய்ஃபை போய் பார்க்க போக, அங்க வெளியே காட்ட அந்த லீடர் பொண்ணு ஒருத்தி இருப்பாள், அவளும் அவளோட பாய் ஃப்ரெண்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு 22 வயசு ஆயிருக்கும். அவன் 4 வருஷமா இதே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருப்பான், பாஸ் ஆக முடியாம. சரி அப்படின்னு அந்த லீடர் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஆலிவ் அந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் சரிப்படுத்தி விடுவாங்கல்ல, அந்த கிரிஃபித்தோட ஒய்ஃப் அவங்கள பார்க்க வராங்க. அப்ப கரெக்டா நம்ம ஆலிவ் கிட்ட இந்த மாதிரி உன்னோட விஷயம் ரொம்பவே தப்பா போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நீ யாருக்கிட்டையுமே அப்படி நடந்துக்காத, நீ நல்லபடியா இருக்கணும் அப்படி இப்படின்னு 4-5 அட்வைஸ் நறுக்குன்னு சொல்லி நம்ம ஆலிவ் சொல்றத பேச்சை கூட கேட்காம அனுப்பி விட்டுறாங்க. அப்புறம் கரெக்டா ஆலிவ் வெளியே வர அந்த லீடரோட பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான்ல, அவன் அழுதுகிட்டே இருக்கான். அப்புறமா அவனை அந்த ரூம்குள்ள அனுப்பிட்டு நம்ம லீடர் பக்கத்துல ஆலிவ் உட்காந்துட்டு என்னாச்சு அவன் இப்படி அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு கேட்க, அவனோட அம்மா அப்பா டைவர்ஸ் பண்ண போறாங்க, அதை நினைச்சுதான் அவன் இப்படி அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு அந்த லீடர் நம்ம ஆலிவை கட்டி பிடிச்சிக்கிறான். நம்ம ஆலிவும் அவளுக்கு 4-5 அட்வைஸை சொல்லி அவளோட மனசை தேத்தி விட நம்ம இனி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு அந்த லீடரும் ஆலிவும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாளா அவங்க ஃப்ரெண்ட்ஸா போயிட்டு இருக்க, அங்கதாங்க ஒரு ட்விஸ்டே. இந்த லீடரோட பாய் ஃப்ரெண்டும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிடுறான். அப்போ அந்த டாக்டரும் இவன் யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கான், அதனாலதான் இவனுக்கு இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, அவங்க அம்மாவும் யார் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா அப்படின்னு பலர் நடிக்க, இவன் ஆலிவோட பேர் சொல்லிடுறான். ஆனா இது ஆலிவுக்கே தெரியாது. ஆலிவ் கூட இவன் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இருந்திருக்க மாட்டான், இவன் போய் தான் சொல்லியிருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணா அந்த லீடர் இருக்கால, அவ இதை தெரிஞ்சுட்டு வந்து நம்ம ஆலிவை பலார்னு ஒரு அரைஞ்சிட்டு போயிடுறான். அப்புறமா கரெக்டா அந்த கிரிஃபித்தோட ஒய்ஃப் ஒருத்தங்க இருப்பாங்களா, அதாவது சில்ட்ரன்ஸுக்குலாம் அட்வைஸ் கொடுப்பாங்களா, அவங்க நம்ம ஆலிவை கூப்பிடுறாங்க. அவங்க ஆலிவை கூப்பிட்டு இந்த மாதிரி அவனும் நானும் தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம், அதுல உன்னோட பேர் வந்துருச்சு, என்ன ரொம்பவே மன்னிச்சுக்கோ அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டு அப்புறமா ரொம்பவே அழுகுறாங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா நான் அவ்வளவுதான், எனக்கு இந்த ஸ்கூல்ல வேலையும் கிடையாது, இங்க இருந்து துரத்தி விட்டுருவாங்க, ரொம்பவே அவமானமா போயிடும் அப்படின்னு பயங்கரமா அழுக. நம்ம ஆலிவும் சரி எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா அப்படின்னு வழக்கம் போல ஹெல்பிங் மைண்ட்ல நம்ம ஆலிவ் ஹெல்ப் பண்றங்கிற பேர்ல அந்த கிரிஃபித் செஞ்சதுக்கு பழிய நம்ம ஆலிவ் மேலேயே தூக்கி போட்டுக்கிறாங்க. அந்த ரூமர் வேற லெவல்ல வெறித்தனமா ஸ்கூல் ஃபுல்லா பரவுது. இவளுக்கு எதிராக ஒரு போராட்டமே நடக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்கூலை விட்டு நீ போயே ஆகணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால ரிகான், அவளும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு அந்த லீடர் கூட இவளுக்காக போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இவளை வெளியே துரத்திருக்காங்க. இவளுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக ஆரம்பிக்குது. அப்புறமா இவ ஏறாத கோயில் இல்ல, பார்க்காத சாமி இல்லைங்கிற மாதிரி அந்த ஊர்ல இருக்கிற எல்லா சர்ச்சிலையுமே போய் பாவமன்னிப்பு கேட்கலான்னு பார்த்தா அந்த பாவமன்னிப்புல வெறும் பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு, பக்கத்துல அந்த ஃபாதரை காணோம். என்னடா இது கொடுமை அப்படின்னு நம்ம ஆலிவ் அவளோட விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் வீட்டுல ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே கொஞ்ச நாள் போக ஒரு வாட்டி லஞ்ச் பிரேக்ல உட்காந்து நம்ம ஆலிவ் மட்டும் தனியா சாப்பிட்டு இருக்கா. அந்த ஸ்கூலே இவ்வளவு ஒரு எனிமி மாதிரி தான் பாக்குது. அப்ப ரிகானுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பான்ல, அவன் கரெக்டா வந்து நம்ம ஆலிவ் பக்கத்துல உட்காந்து நம்ம இன்னைக்கு பேசாம டேட் போலாமா அப்படின்னு கேட்க, ஆலிவ் ரொம்பவே தனிமையில் இருக்கா. இவன் கேட்டது ரொம்பவே மனசாடுதலா இருந்தனால சரி வரேன்னு சொல்லிடுறான். அதனால நைட்டு இவங்க டேட் போயிட்டு கரெக்டா ஒரு கார் கிட்ட நின்று பேசிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரிகானோட பாய் ஃப்ரெண்டு உண்மையாலே நம்ம ஆலிவ் அப்படிப்பட்ட பொண்ணுதான் போல அப்படின்னு அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். இந்த ஆலிவ் ரொம்பவே வேணாம் நீ போ, நான் ஒன்னும் அந்த மாதிரி இல்லை, நான் சும்மா சொன்ன எல்லாமே ரூமர்ஸ் தான், நீ இதெல்லாம் நம்பிட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்காத அப்படின்னு சொல்ல. ஆனா இந்த ரிகானோட பாய் ஃப்ரெண்ட் விடவே மாட்டான். நான் உனக்கு நிறையவே காசு தரேன், எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றான். ஆனா நம்ம ஆலிவோ பலார்னு அரைஞ்சிட அவனும் அவனோட கார் எடுத்துட்டு வேகமா போயிடுறா. இவ அழுகவும் முடியாம வெளியே யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியாம நின்றுட்டு இருக்கா. அப்போ டோடுன்னு ஒருத்தர் இருப்பான், இவன் ஸ்கூல்ல ஒரு டம்மி பீஸ் நான் ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன்ல, அவன் கரெக்டா வந்து நான் வேணா உன்னை வீட்டுல டிராப் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு அவனோட கார்ல ஏத்திட்டு நம்ம ஆலிவோட வீட்டுக்கு டிரைவ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஆலிவ் தான் ரொம்பவே சோகத்துல இருக்கால, அவ அழுது நான் சொன்னது எல்லாமே போய் தான்,
நான் எல்லாத்தையும் ரூமர்ஸா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா கடைசியில எனக்கே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லா உண்மையுமே சொல்ல, அந்த டாடுங்கிறவன் நீ அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாதுன்னு எனக்கு முதல்லயே தெரியும் அப்படின்னு சொல்றான். உண்மையை சொல்ல போனா இந்த டாடுங்கிறவன் யாருன்னா, நம்ம ஆலிவ் சின்ன வயசுல கிஸ் பண்றேன்னு இவங்க கிஸ் பண்ணாமலே ஒரு ரூமர் கிரியேட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த பையன் தான் இவன். அப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலிவை வீட்டுல டிராப் பண்ணும்போது நம்ம டாடும் நீ என்ன இப்ப கிஸ் பண்றியா அப்படின்னு கேட்க, ஆலிவுக்கும் டாடா ரொம்பவே பிடிக்கும். அவன் ரொம்பவே மனசுல ரொம்ப நல்ல பையன். இவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆக நம்ம டாடா ஆலிவ் கிஸ் பண்ணிட்டு அவ வீட்டுக்கு போயிடுறா. அப்புறமா இந்த மாதிரி நடந்த விஷயம், இந்த ரூமர்ஸ் எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹெல்ப் பண்ணிருப்பாள். அவங்கள்ட்ட எல்லாம் போய் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இதெல்லாம் பொய்ன்னு எல்லார்கிட்டையுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. ஆனா யாருமே ஒத்துக்க மாட்டேறாங்க. அப்புறமா அந்த கிரிஃபத்தோட ஒய்ஃபுக்கிட்டையும் வந்து நான் உங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன்ல, இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா நான் அவ்வளவுதான், எனக்கு இந்த வேலையும் வேணும், சாரி என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு அவங்களும் கையை விரிச்சிடுறாங்க. கடுப்பான நம்ம ஆலிவ் வேகமா வந்து அந்த கிரிஃபித் சார் இருப்பார்ல அவர்கிட்டயே, உங்களோட ஒய்ஃப் தான் அந்த விஷயத்துக்கு காரணம், அந்த பையனுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் கனெக்ஷன் இருக்கு, எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அப்புறமா அப்படியே அங்க கட் பண்ணா இவங்க ரொம்பவே மனசுடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அவங்க அம்மாவும் எனக்கும் சின்ன வயசுல இந்த மாதிரி நிறைய ரூமர்ஸை கிளப்பி விட்டுருக்காங்க. சொல்ல போனா நான் ஒரு ப்ராஜெக்ட்னே ஒரு ரூமர்ஸை கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும். வாழ்க்கையில இன்னும் நம்ம நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. மற்றவங்க பேசுறாங்கன்னு நீ எதுக்குமே பயப்படாத, நீ சொல்ல போனா என்னோட அறிவாளி, நீ இதை சீக்கிரமாவே ஓவர் கம் பண்ணி வந்துடுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே சூப்பரா ஒரு வசனத்தை பேசுறாங்க. அந்த ஆலிவும் கரெக்டா ஒரு பிளான் பண்றா. அங்க கட் பண்ணா இந்த ஸ்கூலே ஒரு இடத்துல திறந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, ஒரு கிரவுண்ட் மாதிரி பேஸ்கெட் பால் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக அங்க டோடும் ஆலிவும் வராங்க. டோடு வித்தியாசமா ஒரு வேஷம் போட்டு டான்ஸ் ஆட, நம்ம ஆலிவ் செமையா ஒரு பாட்டு பாடி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறான். அப்புறமா அந்த பாட்டை முடிச்சுட்டு எல்லாருமே அவளுக்காக கைத்தட்ட, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஷோ இருக்கு, இன்னைக்கு நீங்க உங்க போன்ல என்னோட வெப்சைட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு அவளோட வெப்சைட் நேம சொல்லிட்டு அப்படியே அவ அங்க இருந்து போயிடுறா. எல்லாருமே இன்னைக்கு வேற லெவல் சீன் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வெப்சைட்டை மும்மரமா உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. திரும்ப இப்போ அங்க கட் பண்ணா அவ அந்த கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கா. அவ கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் சம்பவம் செகண்ட் சம்பவம் சொன்னால அது எல்லாமே அவளோட வெப்கேம் வழியா வெப் டெலிகாஸ்ட் லைவா பண்ணிட்டு இருக்கா. இதை எல்லாருமே வேற ஏதோ விஷயம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவ எல்லாமே இந்த ஸ்டோரியை சொல்லிட்டு, நான் இப்போ டோட லவ் பண்றேன், எங்களுக்குள்ள இன்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், நான் இப்போ கூட விர்ஜினிட்டி லாஸ் பண்ணலாம், இல்ல இன்னைக்கு நைட் விர்ஜினிட்டி லாஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு 23 ஏஜ்ல லாஸ் பண்ணலாம், இல்ல நாங்க மேரேஜ் பண்ற அந்த நைட் கூட நாங்க லாஸ் பண்ணலாம், இது என்னோட இஷ்டம், என்னோட வாழ்க்கையில வேற யாருமே மூக்க நுழைக்க கூடாது, இது ஃபுல்லாவே என்னோட வாழ்க்கை, நான் தான் வாழ போறேன், நீங்க என்ன பேசினாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு ஒரு மெசேஜை சொல்லிட்டு அப்படியே அங்க டாட் கெத்தா வந்து நிக்க. டாடு கூட ஒரு பொம்மை கார் மாதிரி இருக்கு, அதுல ஏறி போயிடுறா. இதை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நம்ம ஆலிவ் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு சில பேருக்கு தெரிய வருது. சிலவங்க ஐயோ சீனு மிஸ் ஆயிடுச்சேன்னு இன்னும் அதே மாதிரிதான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பிராண்டன் ஒரு கே கூட ஓடியே போயிருப்பான். அவனும் உட்காந்து ரொமான்டிக்கா ஆலியோட லைவ உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த கிரிஃபித்தினோட சார் இருப்பார்ல, அவருக்கு எல்லா உண்மையும் தெரிய வர அவளோட ஒய்ஃப் கூட பேசுறது அப்படியே கட் பண்ணிடுறாங்க. சொல்ல போனா எல்லாருக்குமே எல்லா உண்மையும் தெரிய வந்துடுது. அப்பவும் சில பேர் ஒரே மாதிரிதான் இருக்காங்க. யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையை வாழணும், மற்றவங்களுக்காக வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு மெசேஜோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கறதுக்கு நம்ம டாக்கிங் டைம்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.